நான் இதைக் கண்ட அர்ஜுனன் திகைத்துப் போனான். குருவே, உலகில் என்னை விட சிறந்த வில்லாளி இல்லை என்று கூறினீர்களே, ஆனால் இந்த திறமை எனக்கில்லையே என்று துரோணரிடம் கேட்டான். துரோணர் ஏகலைவனை தேடிச் சென்றார். அங்கே தன் சிலையைக் கண்டார். இந்த கலையை யாரிடம் கற்றாய் என்று கேட்டார். ஏகலைவன், குருவே, உங்களைத்தான் என் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த கலையை கற்றேன் என்று கூறி அவரை வணங்கினான். அர்ஜுனனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற விரும்பிய துரோணர், அப்படியானால் எனக்கு குருதட்சணை தர வேண்டும் என்றார். உன் வலது கை கட்டை விரலை எனக்கு குருதட்சணையாக கொடு என்று கேட்டார். நொடியும் யோசிக்காமல் ஏகலைவன் தன் கட்டை விரலை வெட்டி தன் குருவின் காலடியில் வைத்தான். கட்டை விரல் இல்லாமல் வில் எய்ய முடியாது. தன் திறமை அனைத்தையும் இழந்தான். குருவின் சொல்லுக்காக தன் திறமையையே தியாகம் செய்த ஏகலைவனின் புகழ் மகாபாரதத்தில் என்றும் நிலைத்து நிற்கிறது.